அந்த சஹாபி அந்த இரையச்ச பார்வை அந்த அம்மா பார்த்த உடனே இவங்களுக்கு இரையச்ச வந்து அதை விட்டுறாங்க. ஆனா விட்ட பிறகும் கூட அவங்களால சும்மா இருக்க முடியல. நாம செய்த இந்த தப்புக்கு பாவ மன்னிப்பு கோரணும், இந்த தப்புக்கு என்ன தண்டனையோ அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து நம்ம பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவனுடைய மனசுலாம் அப்படியே வந்து குதிக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனையோ பாவங்களை சர்வ சாதாரணமாக அனுதினமும் செய்யறோம், அதை பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்லை இல்லையா? ஆனா அந்த சஹாபியோ இந்த தப்பு செஞ்ச உடனே அவங்களுடைய மனதால் அதை தாங்க முடியல. இப்படி இருக்கும் பொழுது நேரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. வந்து அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரி நடந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு கொள்ளவே இல்லை, பார்க்கவே இல்லை. பாட்டில பள்ளிக்கு போறாங்க, வெளியே வர்றாங்க, வெளியே வந்தா இவங்க நிக்கிறாங்க. இப்படியே நடந்து போயிட்டே இருக்குது. லொஹர் தொழுக டைம் வருது. அப்பவும் அந்த சஹாபி வெளியே நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பவும் அவங்க கவனிக்கல. அப்புறம் அந்த சஹாபி உள்ள போய் தொழுகிறாங்க, தொழுதுட்டு வெளியே வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வர்றாங்க. திருப்பி இந்த இதை சொல்றாங்க. சொன்ன உடனே வாங்க, நீங்க இப்ப லொஹர் தொழுதீங்களா, வந்தீங்களா, ஜமாத் எங்களோட சேர்ந்து தொழுதீங்களா? ஆமா சேர்ந்தோம். போங்க, நீங்க செய்த பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டா நீங்க செய்த அந்த தீமையான காரியத்தை, அந்த காரியம் வந்து இந்த தீமையை அழிச்சிருச்சு. நன்மையான காரியம் தொழுத அந்த நன்மையான காரியம் அந்த தீமையான காரியத்தை அழித்து விட்டது, நீங்கள் போங்கள் என்று சொல்றான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு சான்றிதழ்! இந்த தவறை செய்வதற்கு, அந்த தவறிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, பரிகாரம் தேடுவதற்கு அவங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருந்தது? அத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹியை பெற்று அவங்க சொல்றாங்க, நீங்க எங்களோட தொழுதீங்கல்ல, லொஹர் தொழுதீங்கல்ல, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கிட்டான். அப்ப இப்படி இருந்தார்கள் சஹாபாக்கள். பாவங்களை சின்ன அளவுல செய்தாலும் அதற்கு நாம் பரிகாரம் பெற வேண்டும், அதனுடைய தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டும், அந்த தீமையிலிருந்து விடுதலை பெற்று திருந்தி வாழ வேண்டும் என்று அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் மறுமையிலே அல்லாஹ் பிடித்து விட்டார். மறுமையிலே அல்லாஹ் குற்றவாளி கூண்டிலே நம்மை அடைத்து விட்டு விசாரணை செய்தால் அந்த விசாரணை எங்களால் தாங்க முடியாது, அங்க உள்ள தண்டனை எங்களால் தாங்க முடியாது என்பதை அடிப்படையாக வைத்துதான் அந்த சஹாபாக்கள் இந்த உலகத்தில் செய்த அந்த தப்ப இங்கே நம்ம தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று துடித்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அப்போ அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பின் பக்கம் அந்த சத்திய சஹாபாக்கள் எப்படி விரைந்து போனார்கள், நம்முடைய அந்த விரைவு பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, யா இபாதி, அல்லாஹ் சொல்வதாக, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார் வ அனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிரு லக்கும். என்னுடைய அடியார்களே, நீங்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்கிறீர்கள், எனவே நான் உங்களுக்கு அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறேன், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களுக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் அடியார்களை புரிந்து அடியார்களுடைய நிலைகளை அறிந்த ரப்புல் ஆலமீன் அடியார்களுடைய அந்த மன்னிப்பை வழங்குவதற்கு நரகத்தினுடைய வேதனையை தாங்க முடியாது என்பதை புரிந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு அழகான அழைப்பு கொடுக்கிறான். அடியார்களே, நீங்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்கிறீர்கள், நான் உங்களுக்கு அனைத்து பாவங்களை மன்னிக்கிறேன், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவ மன்னிப்பை நம்ம கோரிக்கொண்டே இருக்கணும், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பாவத்தை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வை நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நினைத்து வாழ்ந்தாலே அந்த தவறின் பக்கம் நாம திரும்ப மாட்டோம். நன்மையை செய்வதற்கும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும்,
தீமையிலிருந்து விலகுவதற்கும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். இப்படி நம்முடைய எண்ணத்திலே முழுவதுமாக அல்லாஹ்வை நினைத்து வாழ்ந்தாலே நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி பெறலாம். எனவே அல்லாஹ்வை மறுமையிலே நாம் சந்திக்க வேண்டுமானால் இங்கே நல்ல நல்ல காரியங்களை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காட்டி தந்த அந்த வழிமுறைகளை, அந்த அமல்களை நாம் என்ன செய்யணும். அமல்களை அதிகம் நாம் எவ்வளவு அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் சம்பாதிக்க வேண்டும். உலக வாழ்க்கையில என்ன பொருளாதாரத்திற்காக நம்முடைய இழப்பீடுகள் நிறைய இருக்கிறது. அது இஸ்லாம் மறுக்கவே இல்லை. எல்லாரும் பள்ளியிலேயே உட்கார்ந்து பள்ளியிலேயே 5 நேரம் தொழுதுட்டு அப்படி உட்காருங்கன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. அல்லாஹ்வின் பக்கமே வா, அல்லாஹ்வின் பக்கமே இரு அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஒரு அழகான ஒரு சூப்பர் பிசினஸ்மேன், ஒரு நல்ல ஒரு வியாபாரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்த்துதான் சம்பாதித்தார்கள். நிச்சயமாக வியாபாரம் செய்வதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. தாவூத் நபியை பத்தி சொல்லும் பொழுது தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் சம்பாதித்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக, எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தை சேகரிப்பதற்காக மார்க்கத்தில் எந்த விதமான தடை அல்ல. ஆனால் அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வை விடுத்து, அல்லாஹ்வை நினைவு கூறாமல், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்காமல், எந்த ஒரு அமலும் செய்யாமல் பொருளாதாரத்தை நாம் எவ்வளவு சேர்த்தாலும், எவ்வளவு நாம் திட்டமிட்டாலும் அதிலே கண்டிப்பாக பிரச்சனைகள் தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய பரக்கத், அபிவிருத்தி நிச்சயமாக அதுல இருக்காது. ஒருத்த கம்மியான அளவு சம்பாதிக்கிறான், ஆனா அல்லாஹ்வை வணங்குறான், அல்லாஹ்வை பயப்படுறான், வாழ்க்கையில் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறான். ஒருத்த ஹை லெவல்ல நல்லா சம்பாதிக்கிறான், ஆனா அவன் தொழுகிறதே இல்ல, அல்லாஹ்வை நினைக்கிறது இல்ல, அல்லாஹ் பரக்கத்தை புடுங்கிடுவான். ஒரு 1000 ரியால் சம்பாதிக்கிறான், அவன் சரியா இருக்கிறான். ஒரு 5000 ரியால் சம்பாதிக்கிறான், அவன் சரியில்லை அப்படின்னு சொன்னா, அந்த 5000 ரியால் வாங்கி சம்பாதிக்கிறானே அவனுக்கு இன்னும் அதிகமான ஒரு சுமைகள் எல்லாம் கொடுத்துருவான். இந்த 1000 ரியால் சம்பாதிக்கிறானே அந்த 1000 ரியாலுக்குள்ள 5000 ரியால வச்சிருப்பான் அல்லாஹ் பரக்கத். அப்படி ஒரு அல்லாஹ்வுடைய பரக்கத்துன்னு சொன்னா கொஞ்சத்துல அதிகமான பரக்கத்து இருக்கு பாருங்க, அதுதான் பரக்கத். அதிகமா சம்பாதிச்சு அதிகமா இருக்கிறது, அதுல அவன் ஒண்ணுமே இல்லாம இருக்கணும்னு சொல்லுவாங்களா இல்லையா? என்னதான் வந்தாலும் அது செலவு போயிட்டு தான் இருக்குது, கையை பிடிக்கதான் செய்யுது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய பரக்கத் அதுல இல்ல, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி அதுல இல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வின் பக்கம் நாம் விரைய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய விரைவு பயணம் அமைய வேண்டும், அமல்களை சேகரிக்க வேண்டும். இப்படித்தான் சஹாபாக்கள் தங்களுடைய அமல்களை சேமித்துக் கொண்டே இருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கை கழிப்பதற்காக அந்த நேரத்தை ஒதுக்கிவிட்டு மார்க்கத்திற்காக நேரங்களை தியாகம் செய்தார்கள். இன்னைக்கு நம்ம அந்த சஹாபாக்களை மாதிரி செய்ய முடியுமா? அந்த சஹாபாக்களை மாதிரி நன்மையான காரியங்களை செய்ய முடியுமா அப்படின்லாம் நம்ம என்ன செய்யணும் கேட்கிறோம். ஏன் செய்ய முடியாது? அவங்களுக்குலாம் வேலை இல்லை சொல்றாங்க. அவங்களுக்குலாம் வேலை இல்லை, நமக்கு எவ்வளவு வேலைகள் இருக்குது, நேரங்களே இல்லையே, டைமே கிடைக்க மாட்டிருக்குது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இது உண்மையிலேயே ஒரு பச்சை பொய்ங்க, வெளிப்படையான பொய். உண்மையிலேயே அந்த சஹாபாக்களுக்கு அவங்களுக்கு தான் நேரம் இல்லை என்று சொல்லணும். ஏன்னு சொன்னா இப்ப நம்ம எந்த காலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? நவீன காலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு மிஷினரி லைஃப்ல இருக்கிறோம் இல்லையா? உதாரணத்திற்கு நம்ம துணியை கழுவுறோம் அப்படின்னு சொன்னா அதை ஒரு மிஷின்ல தூக்கி போடுறோம், சுவிட்ச் ஆன் பண்றோம், அது கழுவி தந்துருது. ஒரு சாப்பாடு சமைக்கிறோம், அதை ரைஸ் குக்கர்ல போட்டு சுவிட்ச் ஆன் பண்றோம், அதுவாவே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிருது, கையில சாப்பாடு வந்துருது இல்லையா? இது மாதிரி நீங்க உலக விஷயத்துல எதை நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலும் அந்த சஹாபாக்கள் செய்த அந்த தியாகம் இருக்குது, அவங்க உணவுக்காக உழைத்த அந்த சம்பாத்தியம், அவங்க உடைய மாற்றுவதற்காக அந்த செய்த அந்த உழைப்பு,
இப்படியே நீங்கள் அவங்களோடு நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே நம்ம தான் அவங்கள விட ரொம்ப ஒரு அழகான வாழ்க்கையில நம்முடைய அந்த நன்மையான காரியங்களை செய்வதற்கு அதிகம் தகுதி வாய்ந்தவர்களாக, நேரங்கள் அதிகம் இடம்பெற்றவர்களாக நாம் என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஆனா நம்ம ஒரு சாக்கு காரணம் சொல்லி அவங்கள மாதிரி நம்ம வர முடியுமா, அவங்கள மாதிரி இபாதத் செய்ய முடியுமா என்று சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யறோம், உதறி தள்ளிடுறோம். அப்போ அவங்கள விட நம்ம அட்வான்ஸா நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். நேரங்களை நம்ம தான் ஒதுக்குறது இல்ல, நேரங்களை நம்ம ஒதுக்குறது இல்ல, அதை ஒழுங்கான முறையில பயன்படுத்துறது இல்ல. அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியாமத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே இல்லையா, நியாமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மக்கள் அதிகமான பேரு ரெண்டு நியாமத்துகளை அல்லாஹ் கொடுத்த ரெண்டு நியாமத்துகளை வீணடிக்கிறார்கள், பாழடிக்கிறார்கள். அது என்ன நியாமத்? அஸ்ஸிஹா வல் ஃபராக், ஓய்வு என்ற நியாமத். இன்னொன்று ஆரோக்கியம் என்ற நியாமத். மனுஷனுக்கு அல்லாஹ் வழங்கிய இரண்டு நியாமத், ஒரு முக்கியமான நியாமத். ஒன்னு ஓய்வு, இன்னொன்று ஆரோக்கியம். இந்த ஓய்வு நமக்கு வழங்கப்படுது, சுமை இல்லாம ஓய்வு எடுக்கிறோம் பாருங்க. கொஞ்சம் நினைச்சு பார்க்க, நம்ம இல்லாதவங்க மத்தவங்க ஓய்வு கிடைக்கல, நம்ம ஓய்வு எடுத்திருக்கிறோம். இதை நாம நன்மையில சேர்ப்போம், நம்ம கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பக்கத்து திரும்பி போவோம் அப்படின்னு நம்ம நினைக்கணுமா இல்லையா? நமக்கு கொடுத்த அந்த ஆரோக்கியம், நோய் இல்லாம வாழ்றோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி இருக்கும் பொழுது நோய் உள்ளவனை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான். அல்லாஹ் நமக்கு அந்த நோயை தரல அல்ஹம்துலில்லாஹ். எனவே நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி உழைப்போம், வரணுமா இல்லையா? அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரண்டு நியாமத்துகள்ல மக்கள் அதிகமான பேர் வீணடிக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த நபி தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை சதா நேரமும் நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வருவதற்காக தங்களுடைய எல்லாவற்றையும் அவர்கள் இழந்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் நன்மைகளை அதிகம் அதிகம் சேகரிப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கை அனைத்தையும் தொடர்ந்து வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான சஹாபாக்கள் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள். அல்லாஹ்வின் பக்கம் விரைவதற்கு மிகவும் தகுதியுடையவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பேற்பட்ட ஒரு சஹாபி, நன்மைகளை செய்வதற்கு அவரை தட்டி முந்துவதற்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஈமானில் உறுதியுள்ள, ஈமானில் வலிமை பெற்ற சஹாபி இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவங்கள பத்தி, அவங்களுடைய ஈமான ஒரு தட்டிலையும் மற்றவங்களுடைய ஈமான ஒரு தட்டுல வச்சாலும் அந்த அபூபக்கருடைய ஈமானுடைய தட்டு தான் உயர்ந்து இருக்கும் என்று சொன்னார்களா இல்லையா? என்ன காரணம்? அமல்கள் அப்படி குவிச்சு செஞ்சாங்க. ஒரு நாளையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இன்னைக்கு யாரு நோன்பு வச்சிருக்கிறா சுன்னத்தான நோன்பு? அந்த சஹாபாக்கள் குழுவுல அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு யாருப்பா உங்கள நோயாளி யாராவது இருப்பாங்களா, அவங்கள சந்திச்சது யாரு, நல்லா விசாரிச்சது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கும் அபூபக்கர் அல்லாஹ்வின் தூதரே நான் இன்னைக்கு போய் நல்லா விசாரிச்சுட்டு வந்தேன். அப்படி இன்னொரு கேள்வி, யாரு கபூர்ல அடங்கி இருப்பவங்கள அவங்க அடக்கம் செய்யற வரைக்கும் இருந்து அந்த ஜனாசாவை தொழுதவங்க யாரு இருக்காங்களா, அல்லாஹ்வின் தூதரே நான் இன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு ஜனாசாவை தொழுதுட்டு வந்தேன். யார் சொல்றா? அபூபக்கர் ரலியல்லாஹு. அது மாதிரி இன்னும் கேட்கிறாங்க, யாராவது இன்னைக்கு ஒரு மிஸ்கீனுக்கு, ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? யாரும் பதில் சொல்ல. அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் இன்னைக்கு அதை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளையில எத்தனை அமல்கள்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவை அனைத்துமே சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய காரியங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்மையான காரியங்களை எப்படி செய்கிறார்கள், எப்படி செய்தார்கள்? இப்படிதான் சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய போட்டியெல்லாம் அப்படியே மாறி உலக விஷயத்துலதான் இன்னைக்கு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்காமல் மனிதர்களின் பக்கம் அழைக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். தன் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ் அவன் அழைக்கிறான் எங்க? சொர்க்கத்திற்கு. இன்னைக்கு மனிதர்கள் தன் பக்கம் அழைப்பதற்காக குழுக்களை உருவாக்கி ஊருக்கு ஊரு தனி ஜமாத்,
நகரம், மாவட்டம், இப்படியே நீங்கள் பிரித்து பார்த்து தமிழ்நாடு, அதுக்கு பிறகு இந்திய, அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அகில இந்திய, இப்படி எல்லாம் பல பிரிவுகளாக மனிதன் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பை விட்டுவிட்டு தன் பக்கம் கூட்டம் சேருவதற்காக இன்றைக்கு மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கே நாம் போய் கொண்டிருக்கிறோம்? எந்த நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை பற்றி சிந்திக்காமல் ஏதோ வழியில ஷைத்தானுடைய ரூட்ல நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், ஃபைன ததுஹபூன், எங்கப்பா போறீங்க? எங்க போய் கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் நிலைகளை சிந்திக்க வேண்டாமா? எதுக்காக வேண்டி இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, குழுக்களா பிரிகிறாங்க இல்லையா, பிரிஞ்சிட்டு போங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, அவன் இவனை பார்த்து பேசுறது இல்ல, இவன் அவனுக்கு பார்த்து சலான் சொல்றது இல்ல. பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு சலான் சொன்னா பதில் சொல்ல மாட்டிருக்காங்க, அவன் சலான் சொன்னா நம்ம பதில் சொல்ல மாட்டிருக்கிறோம். என்னன்னு கேட்ட, நீ அந்த குழு, நான் இந்த குழு, நீ அந்த அமைப்பு, நான் இந்த அமைப்பு. பிரிவுகள் பாத்தீங்களா? நீங்க எந்த அமைப்புல ஏறீங்க? சகோதரத்துவமா நடக்கணுமா வேண்டாமா? அப்போ அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய நீங்க அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் நம்ம இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? எந்த வழியில போய் கொண்டிருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அற்புதமான ஒரு வழியை சொன்னாங்க. நீங்க சுவர்க்கத்திற்கு நுழையவே முடியாது நீங்கள் ஈமான் கொள்ற வரைக்கும். லா ததுகுலுல் ஜன்னா ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ற வரைக்கும் நீங்க சொர்க்கத்தை அடைய முடியாது. வலா துமினு, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. ஹத்தா தஹாபபுதும், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பை, பாசத்தை பரிமாறிக்கொள்ற வரைக்கும் அந்த ஈமானை நீங்கள் அடைய முடியாது. எப்படி சொல்றாங்க பாருங்க, சொர்க்கத்தை நீங்க அடைய முடியாது ஈமான் கொள்ற வரைக்கும். ஈமான் இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த ஈமான் உங்கள்கிட்ட வராது. எப்போ வரும்? நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்கிற வரைக்கும். சொல்லிட்டு சொல்றாங்க, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமு, அந்த காரியத்தை நான் சொன்னா அதை நீங்க செய்வீங்களா? நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? சொல்லிட்டு சொல்றாங்க, அஃஷு ஸலாம பைனக்கும், நீங்க ஒருவருக்கொருவர் அன்பை, பாசத்தை பரிமாறிக்கொள்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்ப வேண்டும், அவ்வளவுதான் விட. அப்போ ஒருவருக்கொருவர் சலாமை பரப்பினால், அந்த முகமன் இருவரும் கூறினால் ஒரு நேசம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த நேசம் நமக்குள்ள வந்தால் ஈமான் என்ற நிலையை அடைய முடியும். அந்த ஈமான் என்ற நிலையை அடைந்து விட்டால் சுவர்க்கத்திற்கு போக முடியும் என்ற வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களா இல்லையா? அப்போ இது முஸ்லிம் என்ற ஹதீஸ்ல இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த வழியை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம்? யாரின் பக்கம், எதன் பக்கம் நம்முடைய பயணம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? தெளிவா சிந்திக்கணும். அந்த அடிப்படையை விளங்கி கொண்டாலே அல்லாஹ்வின் பக்கம் நிச்சயமாக நாம் விரைந்து விடுவோம். இந்த உலக வாழ்க்கை, இந்த அற்பமான வாழ்க்கை என்று தெளிவாக நாம் புரிய வேண்டும். நாம் எப்பமோ ஒரு நாள் மரணிக்க தான் போறோம். நம்முடைய பொருளாதாரமோ செல்வமோ நமக்கு பயன் தராது. நம்மோடு இருக்கக்கூடியது நம்முடைய அமல் மட்டும்தான். நம்ம என்ன அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சோமோ அந்த அமல் மட்டும்தான் நாளை மறுமை நாள் வரைக்கும் நீடிக்கும். அந்த அமலை நாம் செய்வதற்கு இந்த உலகத்திலே அந்த ஓய்வான அந்த நேரங்கள், அல்லாஹ் கொடுத்த அந்த ஆரோக்கியமான அந்த நம்முடைய உடல் அமைப்பு, இதை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இதை நம்ம விட்டு விட்டோம் சொன்னா நிச்சயமாக மறுமையில நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். அதனால நம்முடைய அறிவை நம்ம பயன்படுத்தணும். நம்ம மறுமைக்காக நாம் என்ன சேமிச்சு வச்சிருக்கிறோம், நம்ம பேங்க்ல இங்க என்ன சேமிச்சு வச்சிருக்கிறோம், அதை பத்தி நம்ம திங்க் பண்றோமா இல்லையா? நாளைக்கு நம்ம எதிர்காலத்திற்காக என்ன சேமிக்கிறோம், அதை நம்ம யோசனை பண்றோமா இல்லையா? அப்போ மறுமை நாளுக்காக வேண்டி நம்முடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு முன்னாடி அந்த விசாரணை கணக்கு முன்னாடி நம்ம எப்படி பதில் சொல்ல போகிறோம், அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம கணக்கு கொண்டு வரணும். அந்த சிந்தனை நமக்கு இருந்தால் மட்டுமே அல்லாஹ்வின் பக்கம் விரைய முடியும். இதை நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்ம போதிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர்,
அவங்க சின்ன வயசுல அவங்க அந்த செட்டோட விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வயசுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு வந்து பிடரி என்ன செய்யறாங்க, பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு, அவனே நீ இந்த உலகத்துல வாழும்போது ஒரு அந்நியனை போன்று நீ இரு. இந்த உலகத்துல நீ வாழும் பொழுது அந்நியன் போன்று இரு, அல்லது வழிபோக்கனை போன்று நீ வாழு. இறந்தவர்களை உன்னுடைய மனசுல கொஞ்சம் நினைச்சு பாரு இப்படின்னு சொல்றாங்க. அப்ப சின்ன சிறுவன் விளையாடக்கூடிய அந்த பருவம் அப்பவுமே அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையை ஊட்டுறாங்க, மறுமை சிந்தனையை ஊட்டுறாங்க. இந்த உலகத்துல வாழும் பொழுது விரும்பி வாழாத, ரொம்ப ஒரு பேராசை கொண்டு வாழாத, ஒரு அந்நியனை போன்று வாழு. அல்லது இந்த வழிபோக்கன் இருக்கிறாங்களே, வந்து போய் இருக்கிறாங்களே, அவங்கள மாதிரி இரு. அது மாதிரி இறந்தவங்க கபருல உள்ளவங்களை கொஞ்சம் நினைச்சுப்பார், உன் மனசுல நினைச்சுப்பார். அற்புதமான அந்த உபதேசம். அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இத கேட்டுட்டு அவங்க வந்து ஒரு உபதேசமா சொல்றாங்க, இதா அம்சைத ஃபலா தந்தலிரி சபாஹ, மாலை பொழுதை நீங்கள் அடைந்து விட்டால் காலை பொழுதை எதிர்பார்க்காதீர்கள். வைதா அஸ்பஹ்த ஃபலா தந்தலிரில் மஸா, நீங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டால் மாலை எதிர்பார்க்காதீர்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க தனிப்பட்ட முறையில் அட்வைஸ் சொல்றாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்னஞ்சிறு பருவத்திலேயே இப்படி அறிவுரையை சொன்ன காரணத்தினால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா எப்படி மாறினார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணு அணுவாக பின்பற்றக்கூடியவர்களாக மாறினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களோ அப்படியே செய்வாங்க. அதிகப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தொழுதாங்களோ அங்க போய் நின்று தொழுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சிறுநீர் கழித்தார்களோ அந்த இடத்துல போய் கழிப்பாங்க. மார்க்கம் அப்படி சொல்லல, ஆனாலும் அவர்களுடைய அந்த பின்பற்றுதலுடைய உச்சகட்ட நிலை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி செஞ்சாங்க. என்ன காரணம்? சின்னஞ்சிறு வயசுலயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டி அந்த பாடம். இது நம்முடைய குழந்தைகளுக்கு இப்பமே நம்ம அல்லாஹ்வுடைய பயத்தை ஊட்டணும், அல்லாஹ்வுடைய சிந்தனையை நாம ஊட்டணும். நம்ம உலக விஷயங்களை தான் அதிகமா சொல்றோம் சின்ன பிள்ளைகளுக்கு. அல்லாஹ்வுடைய பயத்தை ஊட்டுறதே இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது. நம்ம தெரிஞ்சாதானே நம்ம பிள்ளைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னைக்கு பெரும்பகுதி நம் சகோதரர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் ரொம்ப அலட்சியமா இருக்கிறாங்க. மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் ரொம்ப அலட்சிய போக்கு. இன்னும் சில பேர் தெரிந்த மாதிரி ஒரு நாடகத்தை காட்டுறது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் நமக்கு அக்கறை இல்லை. மார்க்கத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய குடும்பத்திற்கு வழி நடத்தணும், நம்முடைய பிள்ளையை வழி நடத்தணும், அந்த ஒரு எண்ணமும் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது நம்ம எங்க அல்லாஹ்வின் பக்கம் விரைய முடியும்? அப்போ மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் உங்களுடைய நேரங்களை செலவு செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய கல்வியை அதை தேடுறதுல நேரங்களை ஒதுக்குங்கள். சஹாபாக்கள் எப்படி நேரங்களை ஒதுக்கினார்களோ அது மாதிரி நேரங்களை ஒதுக்குங்க. திண்ணை தோழர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க வந்து ஒரு நாள் நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிச்சு நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ என்ன பண்ணுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மார்க்கத்தை கற்றுக்கொள். அடுத்த தடவை நீ போய் சம்பாதி, எனக்கு சேர்த்து நான் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு உனக்கு சொல்றேன் என்னென்ன சொன்னாங்க என்று அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கும் மார்க்கத்தை அமுல்படுத்துவதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். காரணம், மறுமை வாழ்க்கையை உண்மையாகவே புரிந்து வாழ்ந்தார்கள், யதார்த்தமாகவே புரிந்து வாழ்ந்தார்கள். அதுதான் லட்சிய வாழ்க்கை என்பதை அழகான முறையில நினைத்து வாழ்ந்த காரணத்தினாலதான் இந்த உலக விஷயத்துல அவங்களுக்கு அக்கறையே இல்லை, ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் இப்படி வாழ்ந்த காரணத்தினாலதான் அல்லாஹ் அவர்களை திருப்தி கொண்டான் என்ற சான்றிதழை அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அது மாதிரி பாருங்க, ஒரு வசனம் இறங்குது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன்,
நீங்கள் அதிகமாக நேசிக்கின்ற ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாதவரை நன்மையை ஒருபோதும் அடையவே முடியாது என்ற வசனம் இறங்குது. அத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியருடைய உள்ளமெல்லாம் அப்படியே ஊசலாடுது. நம்ம விரும்புறது ஒரு அழகான ஒரு தோட்டம் வச்சிருக்கிறோம், பைருஹா என்ற தோட்டம். இது மஸ்ஜிது நபவிக்கு ஆப்போசிட்ல எதிர்த்தாப்புல இருக்கிறது. இந்த தோட்டத்தை நம்ம அதிகமா நேசிக்கிறோம். அதுல அவ்வளவு அழகான மதுரமான நீர்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட இங்க ரெஸ்ட் ஓய்வு எடுப்பாங்க. இப்ப நம்ம அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கிட்டானே என்று அவங்களுடைய உள்ளம் அப்படியே குமுகிறது. அதனால இது என்ன பண்றது? இந்த வசனத்துக்கு நம்ம கண்டிப்பா விளக்கம் நம்ம செயல்படுத்தியே ஆகணும் அப்படின்ற காரணத்தினால நேர ஓடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய செல்வங்களிலே மிக விருப்பமான செல்வம் என்னவென்றால் இந்த பைருஹா என்ற தோட்டம் தான். எனவே அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி வைத்து விட்டானே, அதனால நான் அல்லாஹ்வுடைய பாதையில அப்படியே ஒட்டுமொத்தமாக அந்த தோட்டத்தை நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை என்ன சொல்றாங்க, உன்னுடைய குடும்பத்திற்கு நீ கொடு, உன்னுடைய குடும்பத்திற்கு முதல்ல முன்னுரிமை கொடுப்பா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த சஹாபியினுடைய அந்த நிலைப்பாடு, அவங்களுடைய ஈமான் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஈமானாக இருக்கிறது. வசனம் இறங்க இறங்க அது அப்படியே கேட்டு நம்ம செயல்படுத்தணும், அதற்கு செயல் விளக்கம் கொடுக்கணும் என்பதற்காக கடுமையாக அவர்கள் முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள். அல்லாஹ்வை உண்மையாகவே விளங்கி வந்தார்கள். ஆனா நம்ம அந்த மாதிரி இல்லை, நம்ம அந்த மாதிரி ஒரு ஈமானை அடையல. அதற்கு அடைவதற்கு நாம் பாடுபட வேண்டும், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அழைப்பை அதை கேட்டு அந்த அழைப்புக்கு நாம பதில் சொல்லணும். அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ் எப்படி சொல்றானோ விரைந்து வாருங்கள் சொல்றானே இல்லையா, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, என்னுடைய சொர்க்கத்தின் பக்கம் என்னுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த விரைவு என்ன செய்யணும் இருக்கணும். எனவே அல்லாஹ்வை யார் மறுமை நாளிலே சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் கண்டிப்பாக அந்த உலகத்துல நல்ல காரியங்கள் புரிந்தாக அல்லாஹ் சொல்கிறான். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, யார் தன்னுடைய இறைவனின் சந்திப்பை ஆதரவு வைக்கிறானோ, நாளை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் நல்ல காரியங்களை செய்தே ஆக வேண்டும். அப்ப நல்ல காரியங்களை செய்தால்தான் அல்லாஹ்வுடைய சந்திப்பு நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வை நாம் பார்க்க முடியும், அல்லாஹ்வுடைய கோப பார்வையிலிருந்து விலகி இருக்க முடியும். அப்ப அந்த நல்ல காரியங்களை நாம் என்ன செய்யணும், சேர்க்கணும். அல்லது மரணம் வரக்கூடிய அந்த நேரத்துல மனுஷ புலம்புறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம அப்படியே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் இல்லாம ஷைத்தான் பக்கமே நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. நன்மையெல்லாம் ஒண்ணுமே செய்யறது இல்ல, தீமை தான் அதிகமா சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு அல்லாஹ் ஒரு மரணத்தை தந்துட்டான், நைட்ல தூங்குறோம் காலையில முழிக்கல, அல்லது எப்படி எப்படி இல்லாம மரணம் வருது. அந்த மாதிரி ஒரு மரணத்தை கொடுக்கும் நேரத்துல மனுஷன் சொல்வானா, ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், மௌத் அவனிடத்துல வரும் பொழுது அவன் சொல்வானா, ரப்பிர்ஜிஊன், இறைவா என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்பிரு, லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, நான் நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் விட்டு வச்சிருக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் நான் செஞ்சுட்டு வந்துடுறேன், என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்பிரு அப்படின்னு மனுஷன் சொல்லுவானா. அல்லாஹ் என்ன சொல்லுவான், கல்லா, எல்லாம் முடியாது, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நீ இப்படி சொல்றிய அது உன் வாயால வரக்கூடிய வெறும் வார்த்தை தான், அப்போ உன்னை ஒரு கால் விட்டாலும் கூட நீ செய்ய மாட்டா, விட முடியாது. உனக்கு மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுல ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது பின்னவும் செய்யாது. அல்லாஹ்வுடைய அந்த அஜல், அந்த டைம் வந்துருச்சுன்னு சொன்னா யாராலும் அதை தடுக்கவே முடியாது. குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் ثم تردون الى عالم الغيب والشهاده فينبئكم بما كنتم تعملون. இங்க நம்ம அல்லாஹ்வின் பக்கம் விரையணும் சொல்றோம், ஆனா மௌத் வரும்பொழுது நம்ம விரைந்து ஓடுவோம்.
நீங்க எதை கண்டு எந்த மௌத்தை கண்டு விரண்டு ஓடுறீங்களோ அந்த மௌத்து நீங்க எங்க போனாலும் உங்களை வந்து அடையும். நீங்க என் பக்கம் தான் நீங்க வந்து திரும்புவீங்க. நீங்க என்ன உலகத்துல செஞ்சீங்களோ அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன், அறிவிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம விரைந்து போகிறதுக்கு முன்னாடி, பயந்து ஓடு போறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப அல்லாஹ்வின் பக்கம் விரைஞ்சு வந்துடணும். நாளை மறுமை நாளிலே ஒரு விரண்டோடக்கூடிய ஓட்டம் இருக்கிறது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷானு யுக்னி. நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சகோதரரை விட்டு விரண்டோடுவான், தன்னுடைய மனைவி விட்டு விரண்டோடுவான், தன்னுடைய மக்களை விட்டு விரண்டோடுவான். அப்படி விரண்டோடக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ் பிடிக்கும் பொழுது என்ன சொல்வான் தெரியுமா? யா அல்லாஹ் என்ன மட்டும் விட்டுரு, ஒமன் ஃபில் அர்தி ஜமீஆ, நீ வந்து பூமியில இருக்கிற அவ்வளவு பேரை எனக்கு பதிலா பிடிச்சுக்கோ, என்ன நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை எனக்கு பதிலா வச்சுக்கோ, என்னுடைய மனைவியை வச்சுக்கோ, என்ன மட்டும் விட்டுடார் ரப்பே என்று கதறக்கூடிய அந்த நாளில் விரண்டோடுவோமே. அப்ப விரண்டோடி என்ன பிரயோஜனம் இருக்குது? மரணத்தை கண்டு விரண்டோடுவதோ மறுமையினுடைய தண்டனைகளை கண்டு விரண்டோடுவதோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த விரண்டோடக்கூடிய காட்சியை அல்லாஹ் உலகத்திலே சொல்லி இப்ப நீ என் பக்கம் விரண்டோடி வாப்பா என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அதனால இதெல்லாம் கவனத்துல வைத்துக்கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் விரைவதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் சொன்னானா இல்லையா? நீ ஒரு ஜான் வந்தா நான் ஒரு முளை வருவேன், நீ ஒரு முளை வந்தா நான் ஒரு பாகம் வருவேன், நீ நடந்து வந்தா நான் ஓடோடி வருவேன் என்று ரப்புல் ஆலமீன் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்களா இல்லையா? அதனால அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும், எல்லா விஷயங்களிலும், பேச்சுகள், கொடுக்கல் வாங்கல், நம்முடைய உழைப்பு, வேலை, ஊருக்கு போறது, எல்லா விஷயத்திலும் டோட்டலாக வாழ்க்கையின் அத்தனை துறைகளிலும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வை நினைத்து வாழ வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வரக்கூடிய அழைப்பு அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அழைக்கிறான் சுவர்க்கத்தின் பக்கம், அல்லாஹ் அழைக்கிறான் நேர்வழியின் பக்கம், அல்லாஹ் அழைக்கிறான் வெற்றியின் பக்கம். அந்த வழிகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு என்ன செய்யணும்? பதில் கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டால் நான் உடனே உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, பிடரி நரம்பை விட பக்கத்துல இருக்கிற. அப்ப நம்ம வந்து எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹ் நமக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறான். எவ்வளவு பெரிய பாவங்களை நாம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஒரே ஒரு இதை சொல்லிடுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, என்னது, கடைசி இந்த நம்ம காலையில முழிப்போம்ல, எல்லாரும் தூங்கும் போது நம்ம முழிச்சு ஃபஜ்ருக்கு முன்னாடி அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி முதல் வானத்திற்கு வருகிறான். யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா இல ஸமாஇ துன்யா. அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். முதல் வானத்திற்கு வந்து அடியார்களை நோக்கி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? மையதுஊனி, என்னை அழைப்பவன் யாரும் உண்டா? ஃபஸ்தஜீப லஹு, அவங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். உமையஸ்அலுனி, யாராவது என்னிடத்துல கேட்பவர்கள் உண்டா? ஃபஉதியஹு, நான் உங்களுக்கு கேட்கிறத கொடுக்கிறேன். உமையஸ்தக்ஃபிருனி, யாராவது என்னிடத்துல பாவ மன்னிப்பு கோருபவர்கள் உண்டா? ஃபஅக்ஃபிர லஹு, அவங்களுக்கு நான் மன்னிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் காலையிலேயே, அதிகாலையிலேயே, ஃபஜ்ருக்கு முன்னாலேயே இறங்கி முதல் வானத்திற்கு வந்து அடியார்களுடைய நிலைகளை புரிந்து அல்லாஹ் சொல்றான், அழைங்கப்பா, கூப்பிடுங்க, வர்றேன், கொடுக்கிறேன், அழைங்க, பதில் கொடுக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது கேளுங்க, கொடுக்கிறேன். நீங்க என்ன பாவங்களை செஞ்சீங்க அழுது புலம்பி இடத்துல கேளுங்க, மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வருவதாக இப்படி சொல்லித் தருகிறார்கள் என்றால் நம்ம அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய விரைவு பயணம் இருக்க வேண்டும். ஷைத்தானின் பக்கம் போகிவிடக் கூடாது. மரணத்தை கண்டு விரண்டோடுவதற்கு முன்னாலே, மறுமையை கண்டு விரண்டோடுவதற்கு முன்னாலே அல்லாஹ்வின் பக்கம் நாம் விரைந்து விட வேண்டும்.
இப்படி விரைந்து வந்து விட்டால், நல்ல காரியங்களை சேமித்து வைத்தால் சுவர்க்கத்திற்கு நாம் சுலபமாக நுழைந்து விடலாம். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து ஈஸியாக சுலபமாக அதிலிருந்து விடுதலை பெற்று விடலாம். எனவே அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் சொல்றானா இல்லையா, ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதின் பக்கம் விரைந்து வாருங்கள். அந்த மாதிரி நம்ம விரைந்து வந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறலாம். எப்படி சத்திய சஹாபாக்கள் நன்மைகளை செய்வதற்கு, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை பெறுவதற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்களோ அதை முன்மாதிரிகளாக நாம் எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பேசி எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.